வெல்கம் டு சரசு சமையல். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு ப்ரெஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன்லேருந்து நடத்தின வேர்ல்டு விமன்ஸ் டே அவார்டு ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. அங்கே போகும்போது நான் போயிட்டு வர்ற வழியிலையும் போகும்போதும் நான் என்ன பண்ணேன், அங்கே போய் அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நான் போயிட்டு வந்தது எல்லாம் மட்டுமே சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா, அதனால் கூடவே நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியும் கொடுக்குறேங்க. பட்டர் பீன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு கிரேவிங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கிரேவியும் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆவரம்பூ செடி. நான் ஆந்திவே கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். இந்த செடியை பார்த்த உடனே ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் போகிற பக்கம்லாம் இந்த மாதிரி கவர் வச்சுருப்பேன். ஆவரம்பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா. இது வந்து சுகர் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம். இந்த ஆவரம்பூ பொடி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதை அரைச்சி வந்து நம்ம முகத்துக்கும் தடவலாம், குழந்தைங்களுக்கு கூட தடவலாம். கரும்புள்ளி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறையும். சாதாரணமாக இந்த வெயில் காலத்தில் அம்மை நோய் இதெல்லாம் வரும்போது இந்த ஆவரம்பூ தான் வந்து அதையெல்லாம் வந்து நமக்கு அந்த தழும்பெல்லாம் போக்கும். அதுக்காக இது ரொம்பவே யூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம பறித்து நிழல்லே காய வச்சுட்டு இதை பொடி அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த மரத்தை பார்த்தோன்னே நான் காரில் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேங்க. இப்போ இறங்கி வந்து இதை நான் பறிச்சிட்ருக்கேன். இப்படி தான் எங்கே போனாலுமே எனக்கு, நான் இதை வீடியோக்காகன்னு பறிக்கலைங்க, எப்பயுமே எங்கே போனாலுமே இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து சேகரிச்சுக்குவேங்க. பாருங்கள், இந்த மரத்தில் நிறைய இருக்குது. இதில் பறித்தா அப்படியே ஒரு கூட பறிக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ ஆவரம்பூ மொட்டுக்கள் ஒரே செடி பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அதனால் இப்போ இதில் நான் பறிச்சுட்டு போக போகிறேங்க. நீங்கள் நினைக்கலாம் சரசமாக ஒன்றையுமே விடுறதில்ல அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் நமக்கு நம்ம ஊர் பக்கம் கிடைக்காது இல்லைங்களா. கிடைக்கும். இது வந்து இந்த கார்த்திகை மார்கழி இந்த சமயத்தில் தான், தை மாதம் சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த செடியை பார்த்த உடனே நான் வந்து உடனே காரை நிப்பாட்டு சொல்லிவிட்டு இப்போ இதை பறிச்சிட்டு இருக்கிறேங்க. இதுவே இன்னும் நிறைய இருக்குது, பறிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்குங்க. இப்போ இதை பறித்து இப்படியே நம்ம காற்றுல வச்சா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுல சாயங்காலத்துக்குள்ளே வாடிடும். அதனால் டவல் வச்சுருக்கேன். அதனால் நனைச்சிட்டு நான் வந்து இதை சுற்றி போட்டு வச்சுக்கிறேங்க. எங்கள் டிரைவர் பழனிசாமி அதுக்கு மேலேங்க இன்னொரு செடியில் அழகாக இருக்குங்கக்கா, நிறைய பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையும் போய் பறிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மரத்தில் நிறைய இருந்ததை ஓரளவுக்கு பறிச்சிட்டோங்க. இப்போது இந்த மாதிரி டவலை நல்லா தண்ணியில் நனைச்சி போட்டு உள்ளே ஃபுல்லாக போட்டேன். அப்படியே உள்ளேயும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்கேங்க. ஃபங்க்ஷன் 3 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. கரூர்லேருந்து கிளம்பும் போதே நான் 10:30 மேலே தான் கிளம்புனேன். அங்கே போய் சேர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. தமிழ்நாடு ப்ரெஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன்லேருந்து தான் நமக்கு வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. கற்பகம் காலேஜில் தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே நம்ம போகும்போதே வந்து லஞ்சு ரெடியாக இருந்துச்சுங்க. அப்படியே பக்கத்தில் போகும்போதே வாசம் சும்மா கமகமானு தூக்குச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருந்துச்சுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இருந்தது, ஆனியன் ரைத்தா, எக் கிரேவி எல்லாமே இருந்துச்சுங்க. அதே மாதிரி வெஜிடேரியன்லேயும் ரசம் சாதம், தயிர் சாதம் இருந்துச்சு. அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக பாருங்கள், தயிர் சாதத்துக்கு புளியிஞ்சி, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள் வெஜ்ஜு மட்டன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, தயிர் பச்சடி, ஒரு கிரேவி, அப்புறம் வந்து பேபிகார்ன் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஐஸ்கிரீம், பீடா எல்லாமே இருந்துச்சுங்க. நான் கற்பகம் யூனிவர்சிட்டி வந்துட்டேங்க. அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஜ்ஜு பார்த்தோன்னே வந்து ஒரு நான்வெஜ் ஃபீல் கிடைக்குது நமக்கு. அதான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவங்க வந்து இவங்க தான். இவங்க வந்து MKB Catering சொல்லிட்டு கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கீங்களா. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் வருது. நான் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் உங்கள் வெஜ்ஜை பார்த்தோன்னே நீ வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டேன். உங்களோட கேட்ரிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய யூனிட் வந்துட்டு ராமநாதபுரத்தில் இருக்குங்க. யூகேஸ் கிச்சன் சொல்லி MKB Catering. வெஜ்ஜில் ஸ்பெஷல் இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது. பனவளை கட்டி பிரியாணி வந்து ஃபஸ்ட் கண்ட்ரோலில் நான் தான் லான்ச் பண்ணேன். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதில் வெஜ் மட்டன் பிரியாணி ஹைலைட்டுங்க. வெஜ் மட்டன்கிறது வந்து சோயா, இந்தியன் சோயா போடுறது. ஸோ நல்லா இருக்குங்க. அதில் பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை, கேரளா ஃப்ரைட் சிக்கன் இருக்கும். அது நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த அல்வாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து வெஜ் மட்டன் பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணிட்டேன். மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் கொடுத்துருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து யாராவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் விசேஷம் இந்த மாதிரி இருக்கலாம் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோர் டெலிவரி கொடுப்பீங்க இல்லையா. என்னோடய வீடியோஸில் வந்து எதையுமே வந்து நான் உள்ளதே உள்ளபடியே சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள்
இது என்ன கிரேவிங்க? மிக்ஸ் வெஜ் கறி மேம். மிக்ஸ் வெஜ் கறி, வெஜ் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பேபி கார்ன் ஃப்ரை, குல்கந்த் பூசணி அல்வா. இந்த அல்வாவில் வந்து ஆயிலே இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது, ஆயிலே கிடையாது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பனை ஓலை பிரியாணிங்க. ரொம்ப வித்தியாசமான முயற்சியில் ரொம்ப ஆரோக்கியமாக இந்த மாதிரி பனை ஓலையில் ரெடி பண்ணுறாங்க. இவங்களோட கிச்சன் நேம் வந்துங்க MKB கேட்ரிங் சர்வீஸ், யூகேஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம், கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் அங்கே போயும் சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டோர் டெலிவரியும் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனெல்லாம் முடித்து வர்றப்ப 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க, இருட்டாயிடுச்சு. ஆனாலும் வர்ற வழியில் இந்த லட்சக்கொட்டாங்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கீரை நிறைய இருந்துச்சு. நான் போகும்போதே பார்த்துட்டே போனேன், என்னால் பறிக்க முடியல. சரி வரும்போது எப்படியும் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இப்போ இந்த லட்சக்கொட்டாங்கீரை, அதாவது சண்டிக்கீரைன்னு சொல்லுவோம், இது கால் வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இதில் வந்து நான் உங்களுக்கு ரெசிப்பியும் செஞ்சு காட்டுறேங்க. வீட்டில் வந்து இந்த சரசமாக ஒன்றையுமே விட்டு வைக்கலன்னு நினைக்காதீங்க. காங்கேயம் தாண்டினோன்னு ஒரு வீட்டில் இந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு இதை பறிச்சுட்டு அவங்கக்கிட்டேயும் இந்த கீரை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் செய்முறையும் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டும் வந்தேங்க. வந்து ஈரத்துணியில் சுற்றிட்டு நான் வெளியிலே வச்சுட்டேங்க. அடுத்த நாள் வந்து பருப்போட போட்டு கடைஞ்சிருந்தேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதில் நான் உங்களுக்கு சைவ மீன் குழம்பும் நான் செஞ்சு காட்டுறேங்க. அப்புறம் பறிச்சிட்டு வந்த ஆவாரம்பூவையும் பாருங்கள், ஈரத்துணி போட்டு வச்சுருந்ததால் நல்லா வாடாமல் இருந்துச்சுங்க. அதையெல்லாம் கொஞ்சம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க, 2 பேருமா சேர்ந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணணும். பூவாக பறித்து இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டோங்க. மொட்டுக்களையும் வேஸ்ட் பண்ணலாம், மொட்டையுமே நல்லா பறிச்சிட்டோம் பாருங்கள். அதிலேருந்து தூசி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் நல்ல நிழல்லையே உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம வெயிலில் வச்சு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ முகத்துக்கு இதை போட்டு நம்ம கழுவிக்கலாங்க. நல்ல முகம் பளபளன்னு இருக்குங்க. அப்புறம் நான் கரூர் என்ட்ராகிறப்போ 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து பர்ஸு ஒன்றும் நல்லதாகவே இல்லை. அதனால் 2 செல்லு வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்ஸு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ட்ரெண்ட்ஸில் நிப்பாட்டினேங்க. கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் தான் இருக்குது. பர்ஸு வாங்குறதுக்காக தாங்க இறங்கினேன். ஆனால் வந்து எனக்கு கரூரில் இப்படி ஒரு ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே உள்ளே போனோன்னே ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்லாமே ஹேண்ட்பேக் இருந்துச்சுங்க, குட்டி குட்டியாக ஹேண்ட்பேக்கு, பெரிய ஹேண்ட்பேக்கு, எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம்ஸாகவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையெல்லாம் இன்னொரு நாள் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் ஸ்கூல் பேகு, லெதர் பேகு, ட்ராவல் பேகு, சூட்கேஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் இங்கேருந்து போகும்போது ரைட் சைடு இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஸ்கூல் பேகு, ஹேண்ட் பேகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த கிரே கலர் பர்ஸு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. 2 சைடு 2 செல்லு வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். அதனால் இதை வாங்கிக்கிட்டேங்க. நான் வாங்கின பர்ஸோட விலை 350ங்க. அதுக்குள்ளே எங்கள் பொண்ணு காணான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. மணி 9க்கு மேலே ஆயிடுச்சுங்கம்மா, இன்னும் வரலையே அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதனால் அவ்வளோதாங்க. வீடியோ எடுத்ததுனால மறுபடியும் அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போனேங்க. அப்புறம் மறுநாள் வந்து ஒரு கிரேவி பண்ணினேன். அதையும் இதோட சேர்த்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. பட்டர் பீன்ஸு எப்பயாவது தான் உழவர் சந்தையில் கிடைக்குங்க. உழவர் சந்தையில் கிடைக்காது, பக்கத்தில் ஐயர் கடைன்னு சொல்லுவாங்க, அந்த வெஜிடபிள் ஷாப்பில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் என்றைக்காவது சப்பாத்திக்கு கிரேவி இல்லைன்னா மசாலா ஏதாவது ஒன்று செய்வேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் செஞ்சேன். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிரேவி செய்கிறதுக்கு தக்காளி 1 நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், கசகசா, சோம்பு, முந்திரி ஒரு 5-6, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாமே இருக்குது. தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோங்க. இப்போ தாளிக்கிறது நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேங்க. இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் ஏற்றிட்டேங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி போட்டு தாளிச்சிக்கிட்டேங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கிட்டேன்.
கறிக்குழம்பு தூள், எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கறிக்குழம்பு தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை சும்மா அப்படியே அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கினா போதுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பட்டர் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. பட்டர் பீன்ஸையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தயிர் விட்டுக்கலாம். தயிர் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் விடுறேங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட விடலாம். கிரேவி நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதை சேர்த்துடலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றி அப்புறமா நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போவே தண்ணி ஊற்றிட்டா இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சுருளை வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிப்பிடிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு 1 டீஸ்பூன் மட்டும் நெய் விடுங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அந்த நெய் விட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர் பேன் மூடியை நம்ம போட்டுடலாங்க. இதே மாதிரி கிரேவி வந்து நீங்கள் பச்சை பட்டாணியிலே செய்யலாம், உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம், காலிஃப்ளவர் வச்சு செய்யலாங்க. இப்போ மூடி போட்டு நான் வெயிட் போட்டு இது ஒரு 4-5 சவுண்டு விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பட்டர் பீன்ஸ் நல்லா வேகும். இப்போ இது 4-5 சவுண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ சவுண்டு வந்து வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே சேர்ந்து நல்லா பிரிஞ்சு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதில் மேலால் கொஞ்சமாக நான் கசூரி மேத்தி தூவுறேங்க. நம்ம கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே சுவையான சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதையே வந்து கொஞ்சம் அந்த தேங்காயில் பொட்டுக்கடலை சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பட்டர் பீன்ஸ் குருமா. இன்றைக்கி நான் வந்து கிரேவி டைப்பில் செஞ்சுருக்கேங்க. சப்பாத்தி பூரி ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கிரேவியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின இந்த கிரேவி நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வரும்போது என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.